பிரம்மா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். உடனே எல்லாரும் நான் சொன்ன வண்ணம் செய்கிறப்போ அவருக்கு ஆசையாக போச்சு. சரி, பக்தர்கள் சொன்ன வண்ணம் கண்டிப்பாக பண்ணுவோம். அவர் இருந்த காலம் திருமழிசையாழ்வார் வாழ்ந்த காலத்தே கனிகண்ணன் அவருக்கு ஒரு சீடம். கனிகண்ணன் பரம பக்தன். ஆனால் திருமழிசையாழ்வாரை தவிர மற்ற யாரையும் வணங்க மாட்டான். திருமழிசையாழ்வார் பெருமானை தவிர மற்ற யாரையும் வணங்க மாட்டார். பக்திசாரர்னு அவர் திருநாமம். தை மாசம் மக நட்சத்திரத்தில் அவதரித்தவர். துவாபர யுகத்தில் பிறந்து கலியுகம் வரைக்கும் வாழ்ந்தவர். மொத்தம் 4700 ஆண்டுகள் இந்த பூலோகத்தில் இருந்தவர். அந்த ஆழ்வார் இருந்த காலத்தில் தேசத்தை ஒரு ராஜா ஆண்டுன்னு இருந்தான். அவனுக்கு யாரோ சொல்லிட்டா, நீ ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட இருக்கணும், இளம மாறாமல் இருக்கணும்னா இந்த திருமழிசையாழ்வார்கிட்ட போய் உன்னை புகழ்ந்து ஒரு பாட்டு எழுதிக்கோன்னுட்டான். அவன் வந்து திருமழிசையாழ்வார்கிட்ட கேட்டான், கனிகண்ணன்ட்ட கேட்டான். ஒத்துக்கல. கனிகண்ணன் சொல்லிட்டார், எங்கள் ஆச்சாரியனை தவிர ஒத்தரையும் பாட மாட்டேன். திருமழிசையாழ்வார் சொன்னார், இந்த பெருமாளை தவிர நான் யாரையும் பாட மாட்டேன். கோவந்திருத்த ராஜாவுக்கு, நான் உன்னை நாடு கடத்துகிறேன், வெளியே போ. கனிகண்ணனை நாடு கடத்திட்டார். கனிகண்ணன் முதல்ல போகிறான். திருமழிசையாழ்வார், நம்மால தானே இவனு நாடு கடத்தப்பட்டான், நானும் வரேன் அப்படின்னு அவன் பின்னாடி போகிறார். 2 பேரும் நடந்து போய் 10 அடி போயிருப்பார். திருமழிசையாழ்வார் திரும்பி பார்த்து, இந்த பெருமாள் மட்டும் இங்கே எதுக்கு சேனிச்சுருக்கார், நாமே கிளம்பியாச்சு, பக்தன் போயாச்சுன்னா பெருமானுக்கு என்ன வேலை? இப்போ அவர் பார்த்து சொல்கிறார், கனிகண்ணன் போகுன்னான். இதோ கனிகண்ணன் கிளம்பிட்டார். காமருபூம் கட்சி மணிவண்ணா, கட்சி காஞ்சிபுரத்தில் இருக்கிற மணிவண்ணா பெருமாள் சேனிச்சுருக்கியே, நானும் துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன். இதோ நன்னா உன்னை பாடி பாடியே நான் தழும்பேறி இருக்கேன், நானும் புறப்பட்டுட்டேன். நீ இவன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்கொள், உன் பாகையை சுருட்டு. பைன்னாகப்பாய் தான் பெரிய ஆதிசேஷ படுக்கை. என்னமோ நம்ம பாய் விரிச்சிருக்காப்புல சொல்லிட்டார் அவர். ஆதிசேஷ படுக்கையை சுருட்டிக்கொள்னா பேச இந்த சின்ன குழந்தைகள்லாம் வாத்தியார் சொன்னால் அப்படியே கேட்கும் பாருங்க. அதே போல பெருமாள் பார்த்தார், கிடுகிடுன்னு ஆதிசேஷ படுக்கையை சுருட்டின்றார். தட்டினார். ஆதிசேஷனை எடுத்து தன் கை எடுக்கல வச்சுனுட்டார். முன்னாடி கனிகண்ணன், அடுத்தது திருமழிசையாழ்வார், அடுத்தது பெருமாள். 3 பேரும் நடக்கிறா. அங்கிருந்து கிளம்பி ஓரிக்கை நடம். ஓர் இரவு இருக்கை, அதைத்தான் இப்போ மருவி ஓரிக்கைங்கிற உற்சவம் நடக்குது. இப்பவும் திருவெக்காவிலே திருமழிசையாழ்வார் எழுதி, இந்த பெருமாள் எழுதி ஓரிரவு இருக்கைக்கு போறா. போய் அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி அங்கே தான் தங்கியிருந்தாலாம். தங்கினா பெருமாள் புறப்பட்டு போனால் நாடு என்னாகும்? ஒளி இழந்து போயிட்டு, சோபை இழந்தது. மந்திரிகள்லாம் ராஜாவிடத்துல, உன்னால தான் இத்தனை ஆபத்துமே வந்தது, உனக்கு இப்போ பாட்டு எழுதலேன்னு யாரு கேட்டா? அவர்கிட்ட போய் கேட்கவே தானே இந்த ஆபத்து. போ, திரும்பி போய் பெருமாளை கூட்டின்னு வரலாம். வந்தா பகவான்கிட்ட நீர் திரும்பி வரணும்னு கேட்டால் அவர் சொன்னார், நான் 3வது. என்ன எது கேட்குறேன்? நான் 3வது தானே பின்னாடி வந்தேன், 2வது கேளுன்னா. சரி, அவரை போய் கேட்டா, நான் 2வது, முதல்த கேடு, என்னையே கேட்குறேன்னா சரின்னு கனிகண்ணன் இடத்துல போனான். ராஜாவே கேட்குறார், நம்ம இனிமே மறுக்கக்கூடாதுன்னுட்டு கனிகண்ணன் சரின்னு ஒத்துனுட்டான். கனிகண்ணன் திரும்ப நடக்க ஆரம்பிச்ச உடனே திருமழிசையாழ்வார் கனிகண்ணனே போறார். நமக்கு என்ன இனிமே? அவர் திரும்ப வந்தார். இந்த பெருமாள் இப்போ தவிக்கிறார், என்னை கூட்டின்னு வந்துட்டார், என்ன பண்ணணுன்னே சொல்லலையே இவர். இப்போ நான் என்ன இவர் பின்னாடி போகணுமா, இருக்கிற இடத்துல இருக்கணுமா? சர்வேஸ்வரன் தவித்து ஒரு பக்தனுக்கு எதிர்பார்த்துன்னு இருக்கார். திருமழிசையாழ்வார் ஆணையிடுறார், கனிகண்ணன் போக்கொழிந்தான். திரும்பி போயிட்டான் கனிகண்ணன். துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நானும் திரும்பி போகிறேன். போர், நீ உன் பைன்னாகப்பாய் படுத்துக்கொள். போர், உன் பைன்னாகப்பாயை விரிச்சுக்கோ, படுத்துக்கோன்னா சொன்னா போருன்னு ஆயிடுத்து பெருமாளுக்கு. போ, என்ன இவர் இந்த மாதிரி பைன்னாகப்பாயோட நின்றுடெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. ஒன்று நின்ன திருக்கோலத்தில் இருப்பார், இல்லை அமர்ந்திருப்பார், இல்லை சேனிச்சு விடுவார். இப்போதான் புதுசாக ஒருத்தர் எழுப்பி கையில் பாயை சுருட்டி மாறினா அவர் என்ன செய்வார்? வந்துட்டார். வந்த வேகத்தில் திரும்ப சுருட்டி பிரிச்சாரோ இல்லையோ, தலைமாடு இருந்த இடத்துல கால் மாடா போச்சு, கால் மாடு இருந்த இடத்துல தலைமாடா போச்சு. அவசரம் பார்த்து எந்த பக்கம் கிழக்க தலை வைக்கணுமா மேற்க தலை வைக்கணுமான்னு பார்க்கணுமோ இல்லையோ. நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருவா, தெற்க தலை வச்சு படுக்காதே, கோவிலை நோக்கி காலை நீட்டி கொண்டு படுக்காதே. இப்போ இந்த பெருமாளுக்கு யார் சொல்றது? தெற்க தலை வச்சு படுக்காதே, மேற்க தலை வச்சுன்னா அதுக்கெல்லாம் எனக்கு நாழியே இல்லை. இந்த நிமிஷம் திருமழிசையாழ்வார் வாய்ப்பு கொடுத்தார், இப்போ படுத்துனுட்டா தான், இல்லைன்னா அவர் வேற ஊர் கிளம்புனுட்டாரா என்ன பண்றது அப்படின்னு சட்டுன்னு சேனிச்சுட்டானோ இல்லையோ, மாற்றி படுத்துனுட்டான். எங்கே திருவடி இருந்ததோ அங்கே திருமுடி வந்துடுத்து, எங்கே திருமுடி இருந்ததோ அங்கே திருவடி வந்துடுத்து. ஆக திருமழிசையாழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அப்போ அந்த ஆழ்வாருக்கு இந்த பெருமாளுக்கு எவ்வளவு நெருக்கம் பாருங்க. யதோக்தகாரின்னு சொல்கிறோமோ இல்லையோ. வெக்கான வெக்கணை வேகாசேத்துன்னு ஸ்தோத்திரமே பண்ணியிருக்கார் வேதாந்த தேசிகன். வேகாசேத்து ஸ்தோத்திரம் தான் இந்த திருவெக்கா பெருமானுக்காக. ஆக திருமழிசையாழ்வாரோட தொடர்பு கொண்ட ஆச்சரியமான திவதேசன். பல்லாண்டுகள் இங்கு எழுந்துருளி இருந்ததாகவும் கூறப்படுகிறது.